Hi students, we are discussing Unit 5 Living World of Animals. So in this lesson we discussed about the biodiversity in our previous class. Okay, biodiversity is nothing, it is the diverse in different organism. Okay, diversity of organism, the difference of organism, different kinds of organisms அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Okay, so biodiversity. Okay, so biodiversity is the different kinds of organism that present in an habitat. Okay, present in a habitat. Okay, so what does mean by habitat? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். So habitat is nothing, the place where an organism lives. Okay, habitat is nothing, a place where an organism lives. So fishes and crabs grow only in water. Okay, fishes and crabs can grow only in water. Is we can grow the fishes and crabs in soil? No, ilya. So fishes and crabs grow only in water, while many animals like elephants, tigers and camels live in land surface. Okay, many animals like elephants, tigers and camels lives in land surface. The geographical feature and environmental condition on earth differ from one place to another place. Okay, the geographical feature and environmental condition, அது ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா இப்போது இந்தியாவோட ஜாகிரபிக்கல் கண்டிஷன் வேறு மாதிரி, அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட ஒவ்வொரு இடத்தோட ஜாகிரபிக்கல் கண்டிஷன் இஸ் டிஃபர். அண்ட் அங்கே இருக்கிற ஏபயோட்டிக் ஃபேக்டர், தட் இஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், இஸ் ஆல்சோ டிஃபர் ஃப்ரம் one place to another place. இல்லையா? Though camel can live anywhere, it is able to live in desert more comfortably. Okay, camel வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். Okay, we can grow camel in our home itself. Okay, தமிழ்நாட்டில் நம்ம இங்கே கூட நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் வச்சு வளர்க்கலாம். பட் it feel comfortable அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா not. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம். ஸோ நம்மளை வந்து திடீர்னு வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் காமிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ அங்கே போய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கே போய் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டோம், சரியா? என்ன லக்ஸுரியஸ் இருக்கலாம், சரியா? வாட் எவர் இட் மேபி லக்ஸுரிஸ் இருந்தாலும் ஒரு 1 or 2 days வேணால் அந்த லக்ஸுரிஸில் வந்து நம்ம இதாகலாம். பட் after that we should not feel more comfortable in those places. Okay, இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், ரிலேஷன்ஸ் வீட்டுக்கே போகிறோம். ஸோ ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போனாலுமே என்ன இருக்கும், நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போனாலுமே நமக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்காது. கம்ஃபர்டபுள் இருக்கும், ஆனால் மோர் கம்ஃபர்டபுள் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஓகே, ஸோ அந்த மோர் கம்ஃபர்டபிலிட்டியை கொடுக்குற பிளேஸ் தட் இஸ் கால்ட் அஸ் ஹேபிடேட் ஆஃப் an organism. Okay, polar bear and penguins dwell in cold region. Living in such harsh condition requires special features in these animals which helps these organisms to live. Okay, ஸோ போலார் பியரில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குன்னா அது வாழ்கிறதுக்கு அதுக்கு என்ன இருக்குது, தே ஹாவ் சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். வித்தவுட் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இட் கேனாட் லிவ். இப்போ நாம் போய் போலார் ரீஜனில் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. பட் போலார் பியர்ஸ் ஆர் தேர். அப்போ அதுக்கு என்ன இருக்குது, தே ஹாவ் சம் ஸ்பெஷல் ஃபீச்சர் டு லிவ் இன் தோஸ் பிளேஸ். இப்போ போலார் பியர் வந்து இங்கே இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது, ஏன்னா இங்கே ஹாட் ரீஜன். ஓகே, ஸோ இங்கே வந்து இருக்க முடியாது. ஸோ அப்போது ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் அதோட ஹேபிடேட்டில் அது இருக்கிறதுக்காக சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் தி அடாப்டேஷனல் கேரக்டர்ஸ். ஓகே, அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ த போலார் பியர் ஹாவ் த லாங் திக் fur, okay, to live in that biting cold. Okay, அந்த biting cold, அந்த சிவியர் கோல்டில் இருக்கிறதுக்காக அதுக்கு என்ன இருக்குது, நல்ல திக்கான ஃபர் இஸ் ப்ரெசென்ட் ஆன் இட்ஸ் ஸ்கின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த living in such harsh condition requires special features in these animals which helps these organisms to live.
breed, they can produce the young ones. Okay, அதுதான் breed அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Okay, breed and excel well in that particular place. Okay, நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிவிங் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹேபிடேட் ஆஃப் தட் அனிமல். Living or dwelling place of an organism is known as the habitat. Okay, living or dwelling place of an organism is known as the habitat. Okay, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போது இன் எவ்ரி ஹேபிடேட், ஓகே, பாண்ட் இருக்குது, லேக் இருக்குது, ரிவர் இருக்குது, ஓஷன் இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி வாட்டர் பாடிஸ் ஆகுது. அதே டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா கிராஸ்லேண்ட் இருக்குது. ஓகே, டெசர்ட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பிளாட்யூஸ் இருக்குது, ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா different kinds of habitat are there. Okay, forest region இருக்குது, rain forest regions இருக்குது. ஸோ இது மாதிரி different kinds of regions or habitats are there in the world. Okay, ஸோ இது மாதிரி different kinds of habitat இருக்குது. In all the habitat we can see animals. ஓகே, எல்லா ஹேபிடேட்லேயும் நம்ம அனிமல்ஸை பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஹேபிடேட்டில் இருக்கிற அனிமலை எல்லா ஹேபிடேட்லேயும் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போது ஃபிஷ்ஷஸ் தட் ஒன்லி தட் ப்ரெசென்ட் இன் அன் அக்வாட்டிக் ஹேபிடேட். ஸோ ஃபிஷ்ஷை தூக்கிட்டு வந்து நம்ம டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் க்ரோ பண்ண முடியுமா? லேண்டில், ஹில் ஸ்டேஷனில் வந்து போய் ஹில்லில் க்ரோ பண்ண முடியுமா? இல்லை ரெயின் ஃபாரஸ்ட்டில் டெரஸ்ட்ரியலில் க்ரோ பண்ண முடியுமா? மண்ணில் வளர்த்த முடியுமா அப்படின்னா வளர்த்த முடியாது. ஓகே, ஸோ அப்போது ஒவ்வொரு எனி ஹேபிட், ஓகே, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிடேட் ஆர் தேர். ஸோ ஒவ்வொரு ஹேபிட்டுக்கும் அதுக்கான ஸ்பெஷல் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் சம் ஆஃப் த ஆர்கானிசம் தட் ப்ரெசென்ட் இன் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆர்கானிசம்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த செல் த ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார். Unicellular means they have only one cell. Okay, so only one cell it is present within the body. Okay, the body is completed with the one cell. Okay, those are called as the unicellular organism. And number of organisms having more than single cells, multitudes of lakhs of millions of cells are present in number of organisms. Those are called as the multicellular organisms. Okay, so unicellular organism we can't see by our naked eyes, we can see only under the microscope. நம்மளால நேரடியாக நம்மளோட கண்ணுக்கு தெரியாது unicellular organisms we can see only by the microscope. Okay, so in the world there are every habitat we can see different kinds of unicellular organism as well as the multicellular organism. Unicellular இருக்கும் multicellular இருக்கும். Okay, இப்போ யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அமீபா, பாரமீஷியம், யூக்ளினா, these are the examples of unicellular organism. Like that fish, frog, lizard, bird, man, these are the example for multicellular organisms. Okay, unicellular organisms are small, usually microscopic, cannot be seen with a naked eye. They are aquatic, simplest and most primitive animals. Okay, unicellular organisms are aquatic, most primitive organism. ரொம்ப சிம்பிளான structure, primitive அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஆர்கானிசம் எது, லிவிங் ஆர்கானிசம் எதுன்னா என்ன சொல்லலாம்னா பாக்டீரியாவை சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு அனிமல் எது அப்படின்னு சொல்லலாம்னா தீஸ் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இந்த யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் அமீபா, பாரமீஷியம், யூக்ளினாவை தான் நம்ம சொல்கிறோம். They perform all their physiological activities by the special structure present inside the body called organelles. சரியா, அது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இருந்தாலும் என்ன பண்ணுது, அதோட செல்லில் இருக்கிற ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு அது வேணுங்கிற ஒர்க்கை வந்து பண்ணிக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் தட் present in the cell is called as cell organelles. Okay,
We know about amoeba is an unicellular organism. It does all the activities like digestion, locomotion, respiration and reproduction. Okay, it swallows the food. இப்போ digestion அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா it swallows the food. அந்த ஃபுட்டை எப்படி swallow பண்ணுதுன்னா, ஸோ when the food comes closure, இப்போ நான் ஜட்ஜ் பண்ணுற இடத்துல ஃபுட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், it closes its pseudopodia. இந்த pseudopodia சொல்கிறோம். இந்த pseudopodia வச்சு இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடும். சரி, இந்த இடத்த இப்படி க்ளோஸ் பண்ணிடும். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இன்னர் லேயருக்குள்ளே இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் என்னவா ஆகிடும்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எ ஃபுட் வேக்யூல். ஓகே, இது என்னவா ஆகிடுது இப்போது இட் கன்வெர்டட் இன்டு எ ஃபுட் வேக்யூல். within the food vacuole என்ன ஆகுது அப்படின்னா digestion takes place. Okay, the complex food is digested into the simpler foodstuffs. Okay, so after the completion of the digestion என்ன ஆகுது அப்படின்னா the nutrients are distributed throughout the cell. Okay, nutrient வந்து distribute ஆகுது. ஸோ nutrient distribute ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஓகே, ஸோ அதில் இருக்கிற இப்போது நியூட்ரியன் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் takes place. By the chemical reaction it do the other physiological activities. ஓகே, ஸோ மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செஞ்சுக்குது. ஆஃப்டர் த மெட்டபாலிசம், அந்த ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம என்ன சொல்லலாம்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். the chemical reaction that takes place inside the body. Okay, ஸோ இப்போது ஆஃப்டர் த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னா வேஸ்ட் மெட்டீரியல் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த வேஸ்ட் மெட்டீரியல் ஆர் அப்சார்ப்டு பை த கான்ட்ராக்டைல் வேக்யூல் இஸ் ப்ரெசென்ட் ஹியர். ஓகே, கேன் யூ see this? ஸோ கான்ட்ராக்டைல் வேக்யூல் அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ கான்ட்ராக்டைல் வேக்யூல் அப்சார்ப் பண்ணதுக்கப்புறமா and the contractile vacuole is closed, move towards the plasma membrane. In the plasma membrane பக்கத்தில் வந்துட்டு it get burst and release the waste material. Okay, so this process is called as the excretion. Okay, this process is called as the excretion. So and the respiration takes place by simple diffusion. Okay, respiration takes place by simple diffusion. So simple diffusion is nothing, the movement of molecules from higher concentration to lower concentration. Movement of molecules from higher concentration to lower concentration. Okay. The amoeba that lives in water, the water that present surrounding the amoeba has more amount of oxygen. சரி, அமீபாவை சுற்றி இருக்கிற வாட்டரில் ஆக்சிஜனோட அமௌண்ட் அதிகமாக இருக்கும், அமீபாவில் ஆக்சிஜன் இருக்காது. ஓகே, ஸோ தட் என்ன ஆகுது the oxygen molecules moves towards the amoeba. அண்ட் அமீபாவில் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்தது இல்லையா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால அந்த ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி அது என்ன ஆயிருக்கும்னா கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிருக்கும். சரியா, ஆஃப்டர் த கெமிக்கல் ரியாக்ஷன் தட் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வாட்டரில் வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தட் the water molecule from the amoeba it moves towards the water body. Okay, so this is called as this simple diffusion method. Okay, so நீங்கள் வந்து இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறீங்க, ஒரு ட்ரை ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறீங்க, அந்த ஸ்பாஞ்சில் ட்ரை இருக்குது, வாட்டர் மாலிகுலே கிடையாது. ஓகே, நீங்கள் வாட்டரில் பவுலில் இருக்க வாட்டரில் டிப் பண்ணுறீங்க, ஏன்னாகும் அங்கே வாட்டர் மாலிகுல் அதிகமாக இருக்குது, நம்ம போட்ட ஸ்பாஞ்சில் வாட்டர் மாலிகுலே கிடையாது. ஸோ the water molecule that moves towards the sponge. Okay, ஸோ அதுவே நாங்கள் ஏற்கனவே ஈரமாக இருக்கிற ஒரு வாட்டர் ஸ்பாஞ்ச் எடுத்து டிப் பண்ணுறீங்க, அப்போ வாட்டர் மாலிகுல் உள்ளே போகுமா, நல்லா வெட்டாக இருக்கிற ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம டிப் பண்ணுறோம், அப்போனா வந்து நமக்கு தண்ணி உள்ளே போகுமா, அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஆகுமானா மூவ் ஆகாது, ஏன்னா அங்கே ஏற்கனவே அந்த ஸ்பாஞ்சில் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வெளியில் ஆக்சிஜன் அதிகம், இங்கே உள்ள ஆக்சிஜன் கம்மி. ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். ஸோ திஸ் டைப் இஸ் கால்ட் அ சிம்பிள் diffusion. Then the finger-like projection that present in amoeba is called as the pseudopodia. Pseudo means false, podia means legs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Okay, pseudo means false, podia means legs. ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இட் ஃபார்ம் இப்போது இட் வாண்ட் டு மூவ் இன் திஸ் சைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு பல்ஜிங் வந்து க்ரியேட் ஆகும்.
ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த பல்ஜிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி இட் இஸ் பிகர் அண்ட் அந்த ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூடோபோடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ தட் இதோட ஷேப் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இர்ரெகுலராக இருக்கும், ப்ராப்பர் ரெகுலரான ஷேப் இருக்காது. த சூடோபோடியா இட் ஹெல்ப்ஸ் இன் லொக்கமோஷன் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த என்கல்ஃபிங் ஆஃப் த ஃபுட். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். we will discuss structure of paramecium euglena in our next class. Okay, thank you.